ஸ்டெப்ல இந்த X இருக்கு இல்லையா, X என்ன பண்றோம், அசிடிக் பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட சேர்க்கிறோம். பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் இல்லையா. நீங்க ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும், பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா ஆல்டிஹைடு கிடைக்கும். ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆசிட் கிடைக்கும். அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா கீட்டோன் கிடைக்கும். கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆசிட் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிறது என்னது, கீட்டோன். அப்ப கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆசிட் தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணாலும் ஆசிட் தான் கிடைக்கும், கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணாலும் ஆசிட் தான் கிடைக்கும். ஆனா ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது அந்த ஆல்டிஹைட்ல எத்தனை கார்பன் இருந்துச்சோ அதே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் கிடைக்கும். ஆனா கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் கிடைக்காது, அதை விட கம்மியான கார்பன் இருக்கிற ஆசிட் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த பாண்ட் வந்து இந்த சி டபுள் பாண்டோக்கு பக்கத்துல பிரேக் ஆயிடும். அப்போ பிரேக் ஆகும் பொழுது இந்த சி டபுள் பாண்டோக்கு லெஃப்ட் சைடில் என்னென்ன குரூப்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆசிடாக கிடைக்கும், ரைட் சைடில் எத்தனை கார்பன் இருக்கோ அது சேர்ந்து தனியாக ஒரு ஆசிடாக கிடைக்கும். அப்போ இந்த காம்பவுண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம், CH3 C டபுள் பாண்ட் O CH3. இப்போ இதில் ஆசிட் K2 Cr2O7 இதை ஆட் பண்ணும்போது இது ஆக்சிடைஸ் ஆகும் இல்லையா. இப்போ பாண்ட் எந்த சைடு பிரேக் ஆகும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, அதுக்கு பேர் பப் ஆஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதை அடுத்த யூனிட்ல படிப்போம். இப்போ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ரெண்டு சைடுமே சிம்மெட்ரிக்கலாக இருக்கிறதால நீங்கள் எந்த சைடு பிரேக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே பிரேக் பண்ணாலும் லெஃப்ட் சைடில் 2 கார்பன் வரும், ரைட் சைடில் 1 கார்பன் வரும். ஒருவேளை லெஃப்ட் சைடில் பிரேக் பண்ணால் ரைட் சைடில் 2 கார்பன், லெஃப்ட் சைடில் 1 கார்பன் வரும். அப்போ சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அப்போ சிமெட்ரிக்கல் கீட்டோனாக இருக்கும் பொழுது நீங்கள் பப் ஆஃப் ரூல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை, நீங்கள் எங்கே வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னா 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் ஒன்று கிடைக்கும், 1 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் ஒன்று கிடைக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட்ல 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன அப்படின்னா அசிட்டிக் ஆசிட், CH3COOH அசிட்டிக் ஆசிட். இதுதான் வந்து A. ப்ளஸ் 1 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட், HCOOH. மேஜர் ப்ராடக்ட் இதுதான், அசிட்டிக் ஆசிட் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து 22nd கொஸ்டினுக்கான ஆன்சர். இது புரியுதா உங்களுக்கு? இது ஏற்கனவே நம்ம புக்கு உள்ளார பார்த்த ரியாக்ஷன் தான், அதே ரியாக்ஷன் தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நடத்திடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 23rd கொஸ்டின், how will you convert acetylene into N-butyl alcohol? How will you convert acetylene into N-butyl alcohol? ஸோ இந்த ரியாக்ஷன் ஒரு 3-4 ஸ்டெப் போகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அசிட்டைலின் எடுத்துக்குவோம். அசிட்டைலினுக்கு என்ன ஃபார்முலா, CH ட்ரிபிள் பாண்டு CH, இது வந்து அசிட்டைலின். இந்த அசிட்டைலின் நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும், N-பியூட்டைல் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. N-பியூட்டைல்னா எத்தனை கார்பன் இருக்கு, பியூட்டைல்னாக்கா எத்தனை கார்பன் இருக்கும், 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனால் அசிட்டைலினில் எத்தனை கார்பன் இருக்கு, 2 கார்பன் தான் இருக்கு இல்லையா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த அசிட்டைலினை ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணுறேன். அசிட்டைலினை ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அண்டு மெர்குரிக் சல்ஃபேட். சல்ஃபியூரிக் ஆசிட்டும் மெர்குரிக் சல்ஃபேட்டும் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா அசிட்டைலின் என்னவா மாறிடும்னா அசிட்டால்டிஹைடாக மாறிடும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும், CH3CHO அப்படின்னு கிடைக்கும். இது அசிட்டால்டிஹைடு. அடுத்த ஸ்டெப்பில், இந்த ஸ்டெப்பில் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த 2 கார்பனை 4 கார்பனாக மாற்ற போகிறோம். இந்த அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு வச்சுப்போம். செகண்ட் ஸ்டெப்பில் இந்த அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம். இந்த அசிட்டால்டிஹைடு கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு இந்த யூனிட்டில் கிடையாது, 12th யூனிட்டில் தான் வருது. பட் இந்த யூனிட்லேயே வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்பொழுது என்ன ஆகும்னா ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டால் கண்டென்சேஷனில் அசிட்டால்டிஹைடு 2 டைம் ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கணும், CH3CHO. இந்த 2 அசிட்டால்டிஹைடு ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு அசிட்டால்டிஹைடிலிருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகி என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற கார்பனுக்கு வந்துடும். ஸோ இதை நான் தெளிவாக எழுதுகிறேன்.
இந்த CH1 இருக்குல்ல, இதை பிரித்து எழுதிக்குவோம். C டபுள் பாண்ட் O H. அதேமாதிரி இந்த CH3யும் என்ன பண்ணிக்கலாம், பிரித்து எழுதிக்கலாம். இதை CH2H அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வரும், மைனஸ் சார்ஜ் வருமா. அப்போது அந்த மைனஸ் சார்ஜை நோக்கி இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்தால் என்னவா மாறும், OH மாறிடும். அப்போ மீதி இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும், 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும் இல்லையா. அப்போ மீதி இருக்கிறத சேர்த்து எழுதிக்க வேண்டியது தான். CH3 CH, இந்த ஹச்சை இது கூட சேர்த்து எழுதிக்கிறோம். இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டதுனால மீதி இங்கே எத்தனை பாண்டு இருக்கும், ஒரு பாண்டு தான் இருக்கும். இந்த ஆக்சிஜன் கூட ஹச் சேரும்போது என்னவா மாறிடும், OH மாறிடும். இந்த ஸ்டெப் புரியுதா. இந்த ஆக்சிஜன் கூட ஹச் சேர்ந்து OH மாறிடுது. இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, CH2 CHO இருக்குது. அதை அப்படியே சேர்த்து எழுதிக்கணும். CH2 CHO. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டால். இதுக்கு பேர் என்னது, ஆல்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது ஆல்டால் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது ஆல்டிஹைடு குரூப் ஒன்று இருக்கா, ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறதுனால ஆல்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன இருக்குது, ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது. ஆல்கஹாலுக்கு என்ன பேர் யூஸ் பண்ணுவோம், OL யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ரெண்டும் சேர்த்து என்ன சொல்கிறோம், ஆல்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஆல்டால் கூட CH3 CH OH CH2 CHO இதை அப்படியே ஹீட் பண்ணுறோம். இதை ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். எங்கேருந்து எலிமினேட் ஆகும்னா இந்த OH இருக்கு இல்லையா, அந்த OHம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன்லேருந்து ஒரு ஹச்சும். இப்போ இதுக்கு பக்கத்தில் எந்த கார்பன் இருக்குது, இந்த CH2 கார்பன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு ஹச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன வெளில போயிடும், வாட்டராக வெளில போயிடும். அப்போ அட்ஜசன்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 கார்பன் ஆட்டத்திலேருந்து 2 குரூப் வெளில போச்சுன்னா அந்த 2க்கு நடுவில் என்ன ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இந்த கார்பன்லேருந்து OHம் இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜனும் ரிலீஸ் ஆகுது இல்லையா. அப்போ இந்த 2 கார்பனுக்கு நடுவில் என்ன ஃபார்ம் ஆகிடும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போது எழுதினீங்கன்னா CH3 CH டபுள் பாண்டு CH CHO அப்படின்னு கிடைக்குமா. சரி, இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா குரோட்டோன் ஆல்டிஹைடு. இதோட பேர் குரோட்டோன் ஆல்டிஹைடு அல்லது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன தேவை, என் பியூட்டைல் ஆல்கஹால் தானே சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 கார்பன் இருக்கு இல்லையா. ஆல்டிஹைடை ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஆல்கஹாலாக மாற்றத்துக்கு என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அப்போ ரிடக்ஷனுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதே குரோட்டோன் ஆல்டிஹைடு அப்படியே எடுத்துக்கோங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இது கூட நிக்கல் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது இங்கே டபுள் பாண்டையும் ரெடியூஸ் பண்ணிவிடும், இந்த ஆல்டிஹைடையும் ரெடியூஸ் பண்ணிவிடும். ஆல்டிஹைடு ரெடியூஸ் ஆனால் என்னவா மாறும், ஆல்கஹாலாக மாறும் இல்லையா. இது எப்படி மாறும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்ன்ட்டு. C டபுள் பாண்டு OH இதான ஆல்டிஹைடு. ரிடக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும், இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். அப்போ கார்பனில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆனால் என்னவா மாறும், CH2 மாறும். ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா OH மாறும். அப்போ CHO என்னவா மாறிடும், CH2OH மாறிடும். அதேமாதிரி டபுள் பாண்ட்லேயும் 2 சைடும் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா இதுவும் CH2 மாறிடும், இதுவும் CH2 மாறிடும். இப்போது 2 ஆட்டத்தில் இருந்து 2 ஹைட்ரஜனோ அல்லது 2 OH வெளில போகும்போது டபுள் பாண்டு போட்டோம்ல, அதே மாதிரி 2 ஆட்டத்துலேயும் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும் பொழுது டபுள் பாண்ட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். டபுள் பாண்டு கேன்சல் ஆகி என்ன ஆகும், சிங்கிள் பாண்டாக மாறிடும். புரியுதா இல்லையாப்பா. அட்ஜசன்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 கார்பன் ஆட்டத்திலிருந்து 2 குரூப்போ 2 ஆட்டமோ வெளியில் போச்சுன்னா டபுள் பாண்டு வரும். அதே ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும், டபுள் பாண்டு கேன்சல் ஆகிட்டு சிங்கிள் பாண்டாக மாறிடும். அப்போ இது ரெடியூஸ் பண்ணும் பொழுது இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட் ஆகும். டோட்டலாக 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 CH2 CH2 CH2OH அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது, N பியூட்டைல் ஆல்கஹால். இதுதான் N பியூட்டைல் ஆல்கஹால். அப்போ இந்த N பியூட்டைல் ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு எத்தனை ஸ்டெப் தேவைப்படுது, 4 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அசிட்டலின் கூட சல்ஃபூரிக் ஆசிட்டு மெர்குரிக் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். அதில் நமக்கு என்ன கிடைக்குது, ஆல்டிஹைடு கிடைக்குது, அசிட்டால்டிஹைடு கிடைக்குது. அந்த அசிட்டால்டிஹைடை சோடியம் ஹைட்ராக்சைடோட போடும் பொழுது ஆல்டால் கண்டென்சேஷன் நடந்து ஆல்டால் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ஆல்டால் ப்ராடக்டை ஹீட் பண்ணும் பொழுது
குரோட்டனால்டிஹைடு கிடைக்குது. அந்த குரோட்டனால்டிஹைடு கூட நிக்கல் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணும் பொழுது என்ன கிடைக்குது, நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக N-பியூட்டைல் ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது மொத்தம் 4 ஸ்டெப்பு. ஸோ இது 23rd கொஸ்டின். இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். எழுதுறது அப்புறம் எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பில் டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். இதில் இந்த 2 ரியாக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த செகண்டு தேர்டு பார்த்துருக்க மாட்டோம். 4th ஒன் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டும் 4ம் ஏற்கனவே நம்ம புக்கு உள்ளார இருக்குது. செகண்டும் தேர்டும் அடுத்த யூனிட்டில் தான் பார்ப்போம். இந்த 2 ஸ்டெப் மட்டும் இருக்காது. மீதி ஃபஸ்ட் ஸ்டெப்பும் 4th ஸ்டெப்பும் நம்ம இந்த யூனிட்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது புக் பேக் கம்ப்ளீட் ஆக. இதில் 25th கொஸ்டின் ஆல்ரெடி நடத்திட்டோம் நம்ம. அது புக்கு உள்ளாரே இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, அதான் 25th. ரிமைனிங் இருக்குது 24th கொஸ்டின் ஒன்று இருக்குது. இன்னொன்று 18th கொஸ்டின் ஒன்று இருக்குது. 18th கொஸ்டினும் 24th மட்டும் நடத்தணும். ஸோ நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ அடுத்ததான் 24th கொஸ்டின். Predict the product A, B, X and Y. Predict the product A, B, X and Y in the following sequence of reaction. So butane 2-ol, butane 2-ol கூட தயோனைல் குளோரைட் போடுறோம். SOCl2 என்ன சொல்லுவோம், தயோனைல் குளோரைட் போடும்போது A அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த A கூட மெக்னீஷியம் அண்டு ஈத்தர் ஆட் பண்ணும் பொழுது B அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த B கூட X அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் ஆட் பண்ணும்போது Y கிடைக்குது. அப்போ இந்த Xங்கிறது எங்கே இருக்குனாக்கா, இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் அண்டு 573 கெல்வினில் ஆட் பண்ணும்போது பியூட்டான் 2-ஆல்லேருந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இது X. ஸோ இந்த ரியாக்ஷனில் மொத்தம் 4 ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பியூட்டான் 2-ஆல் கூட காப்பர் யூஸ் பண்ணால் அது ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா? இந்த ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்கஹாலில் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அல்லது கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். காப்பர் யூஸ் பண்ணி 573 கெல்வினில் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹாலை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிடக்ஷன் அப்படின்னால என்ன பண்ணணும், முதல்ல ஆல்கஹால் எழுதிக்கோங்க. பியூட்டேன் 2-ஆல் இல்லையா, பியூட்டேன் எத்தனை கார்பன் போடணும், 4 கார்பன் வரணும். 2-ஆல் அப்படின்னா OH எத்தனாவது கார்பனில் இருக்கும், செகண்ட் கார்பனில் இருக்கும். அப்படி எப்படி எழுதிக்கலாம், CH3 CH2 CH OH CH3. இதான் என்னது, பியூட்டேன் 2-ஆல். ஃபர்ஸ்ட் நான் X என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். காப்பர் அட் 573 கெல்வின் ஹீட் பண்ணும்பொழுது இப்போ ரிடக்ஷன் எப்படி நடக்கும்னு சொன்னேன். இப்போ நாங்கள் நடத்திருந்தால ரிடக்ஷன் எப்படி நடக்கும்னு சொன்னேன். ஆக்சிடேஷன் நடக்கும்போது என்ன சொன்னேன், இந்த ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜனும் கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகும்னு சொன்னால, அதேமாதிரி ரிடக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும், ஆக்சிஜன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும். அப்போ எந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகும்னா, ஃபங்க்ஷனல் குரூப் எது, OH தானே ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ இந்த OHலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியில் போகும். புரியுதா? ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனை எங்கேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, OH இருக்கு இல்லையா, அந்த OHல இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுக்கணும். அந்த OH எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கோ அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுக்கணும். அப்போது இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளில போகுது, இது அட்டாச் ஆகிற கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளில போகுது. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்கள், CH3 CH2. இப்போ இங்கே என்ன வரும், சிங்கிள் பாண்ட் இருக்குமா டபுள் பாண்ட் வருமா, டபுள் பாண்ட். ஏன்னா இந்த 2 ஆட்டத்துலேருந்து என்ன ஆயிருக்கு, 2 ஹைட்ரஜன் வெளில போயிருக்குல்ல, அப்போ 2க்கு நடுவில் என்ன ஆகும், டபுள் பாண்ட் வரும். அப்போ டபுள் பாண்டு OCH3 அப்படின்னு கிடைக்கும். இதோட பேர் 2-பியூட்டனோன். இதுதான் என்னது, X. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாச்சு, X கண்டுபிடிச்சாச்சா. அடுத்தது இது கூட SOCl2 ஆட் பண்ணுறோம். இதில் கிடைக்கிறது A. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். தயோனைல் குளோரைடு, PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு
பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரியாக்ஷன் ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆல்கஹால் குரூப் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குளோரினேட்டிங் ரியேஜென்ட் போட்டால் என்ன ஆகும்னா இந்த OH குரூப்பை இங்கே இருக்கிற குளோரின் ரீப்ளேஸ் பண்ணும், அவ்வளோதான். அப்போ இங்கே OH பதில் இங்கே என்ன ஆட் ஆகும், குளோரின் வந்து ஆட் ஆகும் இல்லையா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், CH3 CH2 CH, OH பதில் என்ன சேர்த்துக்கணும், Cl சேர்த்துக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ரியாக்ஷன். இந்த மாதிரி OH இருக்கிற இடத்துல குளோரினேட்டிங் ரியேஜென்ட் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த குளோரின் வந்து OH ரீப்ளேஸ் பண்ணும். அதே குளோரின் இருக்கிற இடத்துல OH இருக்கக்கூடிய காம்பவுண்டை போட்டோம் அப்படின்னாக்கா குளோரினுக்கு பதிலாக OH வரும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ரியாக்ஷன் நிறைய பார்த்துருக்கோம். சரி, இப்போ இங்கே CHCl CH3 அப்படின்னு கிடைக்கும். இது பேர் என்ன பேர் சொல்லுவதுக்கு பேர் 2-குளோரோ பியூட்டேன். இது என்னது A. இப்போ X என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாச்சு, A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது கூட என்ன ஆட் பண்ணுறோம், மெக்னீஷியம் ஈத்தர். நேற்று இதே ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி மெக்னீஷியம் ஈத்தர் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொன்னேன், மெக்னீஷியம் எங்கே ஆட் ஆகும்னு சொன்னேன், நேத்தம்ப பார்த்தோம். அல்கைல் ஹேலைடு கூட மெக்னீஷியமும் ஈத்தரும் போட்டோம் அப்படின்னா இந்த மெக்னீஷியம் எந்த இடத்துல ஆட் ஆகும், இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையில ஆட் ஆகும். இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையில ஆட் ஆகும். இப்போ எப்படி எழுதிக்கலாம் இதை, CH3 CH2 CH, இந்த குளோரினுக்கும் கார்பன், இந்த குளோரினுக்கும் கார்பனுக்கு இடையில தானே ஆட் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும், MgCl, இது CH3. நம்ம மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு பார்த்தோம்ல, CH3 MgBrன்னு பார்த்தோம்ல, அதில் இந்த CH3 பதிலாக இந்த செகண்டரி அல்கைல் குரூப் இருக்கு, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இது பேர் என்ன சொல்லலாம், இதுக்கு ஐசோ பியூட்டைல் மெக்னீசியம் குளோரைடு. இந்த ஐசோங்கிற வேர்டுக்கு என்னப்பா மீனிங்கு, நம்ம ஐசோப்ரோபைல்னு நேற்று ஒரு பேர் பார்த்தோம், ஐசோப்ரோபைல் பென்சின் பார்த்தோம். இங்கே ஐசோ பியூட்டைல் மெக்னீசியம் குளோரைடு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த ஐசோனா எதை குறிக்குது, இந்த நாமன் கிளச்சரில் காமன் நேமில் ஐசோ அப்படின்னா செகண்ட் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐசோ பியூட்டைல் எல் வரணும். ஐசோ பியூட்டைல் மெக்னீசியம் புரோமைடுனா இந்த மெக்னீசியம் குளோரைடு எந்த பொசிஷனில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த பியூட்டைலில் செகண்ட் பொசிஷனில் மெக்னீசியம் குளோரைடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, சரி. இது என்னது, பி. ஐசோ பியூட்டைல் மெக்னீசியம் குளோரைடு வந்து பி. அடுத்து இது கூட என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களே. எக்ஸுங்கிறது என்ன, இங்கே 2 பியூட்டனோன் கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் எக்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் இங்கே தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்குவோம். எக்ஸ் என்னது, CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3. அடுத்து ஒய்ங்கிறது, சரி இது ஒய் இல்லையா, இல்லை பி தான். அது இது கூட பி ஆட் பண்ணோம் இல்லையா. பிங்கிறது என்னது, CH3 CH2 CH MgBr, சாரி குளோரின் இருக்கு, பிஆர் கிடையாது, MgCl CH3ன்னு கிடைக்கும். இப்போ இது கூட ஈத்தர். நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஈத்தர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு ட்ராப் கூட வாட்டர் இருக்கக்கூடாது. வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இருக்குல்ல, அந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து ஹைட்ரலைஸ் ஆகிடும். அப்போ அதனுடைய நேச்சரே போயிடும். அதனால தான் இங்கே சால்வெண்ட் என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஈத்தர் யூஸ் பண்ணணும். ஈத்தரை தவிர ஈத்தரில் வாட்டர் இருந்தால் கூட என்ன ஆகாது, இந்த ரியாக்ஷன் நடக்காது. அதனால் இது வந்து ட்ரை ஈத்தர்னு சொல்லுவாங்க. ட்ரை ஈத்தர் எடுத்துகிட்டு தான் இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணணும். ஸோ இது ஆஸ் யூஷுவலான கிரிக்னார்ட் ரியாக்ஷன் தான். கிரிக்னார்ட் ரியாக்ஷனில் வழக்கமாக என்ன பண்ணுவோம், டபுள் பாண்ட் ஓவர் தான் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணுவோமா. இப்போ இங்கே ஆக்சிஜனுக்கு மைனஸும் கார்பனுக்கு என்ன வரும், ப்ளஸும் வரும். அதுமாதிரி பாண்ட் எங்கே பிரேக் ஆகும், மெக்னீஷியத்துக்கு பக்கத்தில் பாண்டு பிரேக் ஆகுமா. அப்போ இந்த MgCl யார் கூட சேர்த்து எழுதணும், ஆக்சிஜன் கூட சேர்த்து எழுதணும். இந்த கார்பனை யார் கூட சேர்த்து எழுதணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள கார்பனோட சேர்த்து எழுதணும். இப்போ சேர்த்து எழுதுனாக்கா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கார்பனல் காம்பவுண்ட் எழுதிப்போம். CH3 CH2 C, இங்கேருந்து டபுள் பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டதுனால மீதி சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். இந்த ஆக்சிஜன் கூட என்ன ஆட் ஆகும், இந்த MgCl ஆட் ஆகும் இல்லையா. இப்போ இங்கே MgCl. அடுத்து இதில் இந்த CH3 அப்படியே தான் இருக்குது. அடுத்து
இந்த ப்ளஸ் கூட என்ன பண்ணணும், இந்த மைனஸ் சேர்க்கணும். இங்கே மெக்னீஷியத்துக்கு ப்ளஸ் இருக்கும், இந்த கார்பனுக்கு மைனஸ் இருக்கும். மைனஸ் சார்ஜில் எந்த கார்பன் இருக்குது, ரெண்டாவது கார்பனுக்கு தானே இருக்குது. அப்போ இங்கே எழுதும்போது எந்த கார்பனை சேர்த்து எழுதணும், இந்த மைனஸ் சார்ஜ் உள்ள கார்பனை தான் சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த CH அப்படியே எழுதிக்கும். இந்த CHக்கு ரைட் சைடில் CH3 இருக்குது, லெஃப்ட் சைடில் CH2 CH3 இருக்குது. இது அப்படியே எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இதை கிரிக்னார்ட் ரியாக்ஷன் அப்படின்னாலே அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது இங்கே இடத்துல பாண்டு பிரேக் ஆகும், இங்கே H+ ஆட் ஆகும், இங்கே OH- ஆட் ஆகும். இப்போ சேர்த்து எழுதினீங்கன்னா CH3 CH2 COH CH3 CH CH3 CH2 CH3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன பேர் வரும், நம்பர் எப்படி கொடுப்பீங்க, இப்படி கொடுக்கணும். ஏன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா எத்தனை கார்பன் வரும், 6 கார்பன் வரும். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்கள், இங்கேருந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 வருது. இங்கேருந்து கொடுத்தீங்கன்னாக்கா 1 2 3. இப்போ இங்கேருந்து கொடுங்க 1 2 3 4 5 6, மொத்தம் 6 கார்பன் இருக்குது. இதில் தேர்ட் அண்டு ஃபோர்த் கார்பனில் என்ன இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. தேர்ட் கார்பனில் OH இருக்குது. இப்போ எப்படி எழுதலாம், 3,4 டைமெத்தில் ஹெக்சேன் 3 ஆல். இதுதான் அந்த காம்பவுண்டுடைய பேர். இதுதான் என்னது, Y. ஸோ இந்த மாதிரி ABC X Y இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கடைசியாக என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் போட்டு ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்ன, எக்ஸுங்கிறது என்ன, ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத எடுத்து தனியாக எழுதிடணும். ஆன்சர் தனியாக எடுத்து எழுதிடணும். சரியா? சரி, நீங்கள் எடுத்து எழுதிக்கிறீங்களா அது? சரி, இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த 18வது கொஸ்டின் நான் அப்புறம் நடத்திட்டு லாஸ்ட் அவர் வந்தால் வருவான்னு நினைக்கிறேன். அதில் வேணால் பார்க்கலாம். இல்லை நான் நடத்திடுவா, அதுவும் ஒரு 5 minutes ஆகும். நடத்திடுறேன், டைம் பத்தலைன்னா கூட அப்புறமா எழுதிக்கலாம். ஏன்னா அதோட முடிஞ்சிடும் நமக்கு புக் பேக்கு. So last the 18th question, 0.44 gram of a 10th standard mole concept படிச்சீங்கல்ல, அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை போட போகிறோம். 0.44 gram of a monohydric alcohol when added to methyl magnesium iodide in ether liberates at STP ன்னு என்னப்பா சொல்லுவீங்க, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், 112 centimeter cube of methane with PCC, the same alcohol form form a carbonyl compound that answers silver mirror test. Identify the compound. சரி, முதல்ல இதில் என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
0.44 கிராம் ஆஃப் ஏ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னால எத்தனை OH குரூப் இருக்கும்? ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற காம்பவுண்டில் எத்தனை OH இருக்கு? ஒரு OH தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் க்ளூ. ரெண்டாவது, when added to methyl magnesium iodide in ether liberates at STP 112 cm³ of methane. இந்த ஆல்கஹால், இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை மெத்தில் மெக்னீசியம் அயோடைடு கூட ஆட் பண்ணும் பொழுது அது எவ்வளோ வால்யூம் ஆஃப் மீத்தேனை லிபரேட் பண்ணுது? 112 cm³ ஆஃப் மீத்தேனை லிபரேட் பண்ணுது. ஓகேவா? அப்போ ஆல்கஹாலோட குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.44 கிராம். அதனுடைய வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 112 cm³ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வால்யூம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனுடைய மாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதையே பிசிசினா பிரிடினியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு கார்போனல் காம்பவுண்டு கிடைக்குது. அந்த கார்போனல் காம்பவுண்டு எதுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னா சில்வர் மிரர் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுது. இதில் என்ன க்ளூனாக்கா, சில்வர் மிரர் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரே காம்பவுண்ட் என்னன்னாக்கா ஆல்டிஹைடு மட்டும்தான். வேற எதுவும் சில்வர் மிரர் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது. அப்போது நம்ம கிடைச்சிருக்கிறது ஆல்டிஹைடு அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹாலாக இருக்குமா, செகண்டரி ஆல்கஹாலாக இருக்குமா, டெர்ஷரியாக இருக்குமா? பிரைமரி ஆல்கஹால். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, எதை ஆக்சிடைஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், ஆல்டிஹைடு கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் தான் ஆல்டிஹைடு கிடைக்கும். அதே செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும் இல்லையா? அப்போ இங்கே நமக்கு சில்வர் மிரர் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? ஆல்டிஹைடாக தான் இருக்கும். அப்போ ஆல்டிஹைடு கிடைக்குதுன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆல்கஹால் என்னவா இருக்கும்? பிரைமரி ஆல்கஹாலாக தான் இருக்கும். அப்போ என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? நமக்கு கொடுத்துருக்கிற ஆல்கஹாலில் ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்குது. அதுவும் என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் எழுதுவோம். இந்த ஆல்கஹால் என்னங்கிறது எனக்கு தெரியாது, அதனால் அந்த ஆல்கஹாலோட அல்கைல் குரூப்பை R அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆல்கஹால் அப்படின்னாலே என்ன கண்டிப்பாக என்ன இருக்கும்? OH குரூப் இருக்கும். சரியா? ஒரே ஒரு OH தான் சொல்லியிருக்காங்க, அதனால ROHன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இது யார் கூட ரியாக்ட் பண்ணுது? மெத்தில் மெக்னீசியம் அயோடைடு CH3MgI இது கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொன்னாங்க? மீத்தேன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கிரிக்னார் ரியாஜன்ட்லையும் C+1 தான் இருக்கும், கார்போனல் காம்பவுண்டு தான் பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆல்கஹால் எப்படி பிரேக் ஆகும்னா இந்த இடத்துல தான் பிரேக் ஆகும். H+ தனியாக RO- தனியாக பிரேக் ஆகும். இங்கே ப்ளஸ் வரும், இங்கே என்ன வரும்? மைனஸ் வரும். மெத்தில் மெக்னீசியம் அயோடைடு ஆஸ் யூஷுவல் இங்கே பிரேக் ஆகும். மெக்னீசியத்துக்கு ப்ளஸ், கார்பனுக்கு மைனஸ் வரும். இப்போ ஆஸ் யூஷுவல் இதை ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த CH3 H சேர்ந்தால் என்னவாகும்? CH4ன்னு மாறிடும். ப்ளஸ்ஸு இந்த மெக்னீசியம் கூட OR சேர்ந்தால் MgORI அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மீத்தேன் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆல்கஹாலுடைய மோலார் மாசை முதல்ல கண்டுபிடிக்கணும். மோலார் மாசை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து அது என்ன ஆல்கஹால் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் எவ்வளோப்பா? 6 வரும். மோலார் வால்யூம் அலகேட்ரா நம்பர், இது ரெண்டும் எப்பவுமே மறக்கக்கூடாது. மோலார் வால்யூம் எவ்வளவு? 22.4 லிட்டர். ஞாபகம் இருக்கா? 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறீங்க. லிட்டரில் சொன்னால் என்ன வரும்? 22.4 லிட்டர். எம்எல்ல சொன்னீங்கன்னாக்கா 22,400 ml சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்போ நமக்கு இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? சென்டிமீட்டர் கியூப்பில் எழுதிக்கணும். ஓ 22.4 மீட்டர் கியூப் ஆர் 22,400 சென்டிமீட்டர் கியூப். இதான் என்னது? மோலார் வால்யூம். ஓகேவா? ஸோ இந்த மோலார் வால்யூம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் ஆல்கஹால் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி உங்களுக்கு 2 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நமக்கு 2 விதமாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்தும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? கிவன் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். ஓகேவா? அடுத்தது இதே மாஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன்
mass divided by molar mass. இந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சுப்போம். இப்போ எனக்கு என்ன தேவை? மோலார் மாஸ் தானே தேவை. அப்போ நான் அந்த மோலார் மாஸ் மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே வந்துடும்? ரைட் சைடில் வந்துடுமா? இப்போ எழுதினீங்கன்னா மோலார் மாஸ் ஈக்குவல் டு given mass divided by number of moles. இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாது இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறேன்னா, இங்கே வால்யூம் கொடுத்துருந்தாங்கல்ல, எவ்வளோ வால்யூம் கொடுத்துருந்தாங்க? 112 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்களே, இந்த கிவன் வால்யூம்லேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸை கிவன் வால்யூம்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? கிவன் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம்னு வருமா? அப்போ இது இங்கே டிவைடில் எழுதினீங்க அப்படின்னா, இதை திருப்பி அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மோலார் மாஸ் ஈக்குவல் டு given mass நமக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்க? 0.44 கிராம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த given mass நமக்கு தெரியும். given mass divided by இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? given volume divided by molar volume இருக்கா? அப்போ இங்க given volume divided by வந்து அது என்ன பண்ணலாம்? மேலே மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாமா? இன்ட்டு molar volume. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 0.44 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் மாஸுக்கு போல் என்ன போட்டுக்கலாம்? 0.44. அடுத்து வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 112 சென்டிமீட்டர் கியூப். அப்போ கிவன் வால்யூம் போல் என்ன போட்டுக்கலாம்? 112 சென்டிமீட்டர் கியூப். மோலார் வால்யூம் நமக்கு தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ அது ஈக்குவல் டு கிவன் மாஸ் வந்து 0.44 டிவைடட் பை கிவன் வால்யூம் 1112 இன்ட்டு மோலார் வால்யூம் எவ்வளவு? 22,400 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இதை பார்த்தாலும் நம்ம கேன்சல் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்க. இங்கே 112 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 224 இருக்குது. அப்போது 224 எத்தனை 112 இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்குமா? அப்போது 200 200 இருக்குது. அப்போது இந்த 200 இந்த 2 ஜீரோ அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? 0.44 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 0.88ன்னு வரும் இல்லையா? இங்கே என்ன இருக்குது? 2 ஜீரோ இருக்கா? இப்போ என்ன வரும்? 0.88 இன்ட்டு இந்த ஜீரோ சேர்த்துட்டுனா என்ன வரும்? 100ன்னு வரும். ஈக்குவல் டு எவ்வளவு? 88 கிராம் பர் மோல். இதுதான் என்னது? மோலார் மாஸ் ஆஃப் தி ஆல்கஹால். இது என்னது? மோலார் மாஸ் ஆஃப் ஆல்கஹால். இப்போ ஆல்கஹாலுடைய மோலார் மாஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இதனுடைய ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சின்ஸ் தி ஆக்சிடைஸ்டு, இது ஒரு லைன் எழுதிக்கோங்க. ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் ஆன்சர்ஸ் சில்வர் மிரர் டெஸ்ட். சில்வர் mirror test. It must be aldehyde. So the alcohol is primary alcohol. இது ஏன் எழுதுறோம் அப்படின்னா, ஆல்கஹாலுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்கஹாலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, general formula for alcohol equal to CnH2n plus 1 OH. இதான் வந்து ஆல்கஹாலுக்கான ஜென்ரல் ஃபார்முலா. அல்கேனுக்கு ஃபார்முலா சொல்லுவோம்ல, CnH2n plus 2. அல்கீனுக்கு CnH2n. அதே மாதிரி அல்கைனுக்கு CnH2n minus 2 அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஆல்கஹாலுக்கு என்ன ஃபார்முலா? CnH2n plus OH. இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? ஃபார்முலா ஈஸியாக மாலிகுலர் ஃபார்முலா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த ஃபார்முலா எழுதிக்குவோம். CnH2n plus 1 OH. இந்த மாலிகுலர் ஃபார்முலா ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேல்யூ வரணும்? 88ன்னு வரணும். ஏன்னா மோலார் மாஸுங்கிறது என்ன? இதில் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரணும்? இங்கே மோலார் மாஸ் வரணும் இல்லையா? அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது கார்பன், ரெண்டாவது இருக்கிறது ஹைட்ரஜன், இங்கே இருக்கிறது ஆக்சிஜன், அடுத்து இருக்கிறது ஹைட்ரஜன். இதனுடைய அட்டாமிக் மாஸ்லாம் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 88 வரணும். இப்போ கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு?
கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? n நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கா? அப்போ 12 into n என்ன வரும்? 12n பிளஸ் ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளவு? 1. அப்போ இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா? அப்போ 2n வருமா? 2 into 1 n என்ன வரும்? 2n பிளஸ் இந்த 1 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலால 1 இருக்குல்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 16. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வரணும்? 88. 12n 2n ஆட் பண்ண என்ன வரும்? 14n. ரிமைனிங் இந்த நம்பரை ஆட் பண்ணுங்க. 1 plus 16 17, 17 plus 1 18 equal to 88. எனக்கு என்னோட வேல்யூ தான் வேணும். அப்போ 14n மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 18 இந்த பக்கம் போச்சுன்னா 88 minus 18 அப்படின்னு வரும். இப்போ 14n equal to 88 minus 18 எவ்வளோ வரும்? 70. இப்போ n equal to 70 divided by இந்த 14 இங்கே வந்தால் டிவைடில் வருமா? இப்போ 70ல் எத்தனை 14 இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்குமா? அப்போ n equal to எவ்வளவு? 5. இப்போ இந்த என்னோட வேல்யூ என்னது? 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவில் 5க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போது n equal to 5. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா C5H 2 into 5 plus 1 OH equal to C5 2 into 5 எவ்வளவு? 10. 10 plus 1 11. C5H11 OH. இதுதான் அந்த ஆல்கஹால். இதோட பேர் என்ன வரும்? N பென்டனால். 5 கார்பன் இருக்கிறதுனால இது என்னது? N பென்டனால். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினீங்கன்னாக்கா எப்படி எழுதிக்கலாம்? CH3 CH2 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 OH. இதுதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் பெருசாக தெரியும். நீங்கள் அந்த ஃபார்முலா, அந்த மோலார் ஃபார்முலா இருக்குல்ல, அதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதோட நமக்கு புக்